हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं कैथी मूवी के पोस्ट इंट्रो सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते हुए शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। रिएक्शन। वो अभी भी राह देख रही है कि हाँ, कौन मिलने आने वाला है। कब सुबह के 10 बजे के मैं मिलूंगी किसी को। फाइनली ये राजी तो हो गए कि इनको लॉरी चलानी है। और हथकड़ी हाथों में वैसे ही है। हाँ, चेक कर रहे हैं इसको। டேய் உனக்கு லாரி ஓட்டி தெரியுமா தெரியாதுடா? जाओ। टेस्ट ड्राइव भी ले रहे हैं। हाँ, वैसे ही लग रहा है। என்னாச்சு? சார், பிரேக் அடிச்சா ஒரு பக்கமாக இழுக்குது. 4 கட்டையும் ஆடுது. 3வது கியர் சரியாக உழுவல. 80 கிலோமீட்டர்லாம் போகுமான்னு தெரியாது சார். சார் நெல்லையப் மேல சத்தியம் சார். வண்டி இப்பதான் இன்சூரன்ஸ் போட்டு எஃப்சி விட்டுருக்கு. இந்த ஆளுக்கு வண்டி ஓட்ட தெரியல. வண்டியெல்லாம் செம கண்டிஷன் சார். இதெல்லாம் தெரியாமலா ரூட் அடிச்சுட்டு இருக்கோம். போய் என்னன்னு நீ கேளுங்க. யாரு? சார் மேல இருக்க போடப்பா சார். அதுல இருக்க காமாட்சி நான் தான் லாரி ஓனர் சார். இருக்கட்டும். இனி என்ன கேட்காம எதுவும் பண்ணக்கூடாது. புரியல? சார் அங்கே போய் நில்லு. சார் ஒவ்வொரு ஆஃபீஸரையும் பார்த்து பொறுமையா தூக்கி லாரி பின்னாடி உட்கார ओ வைங்க. भाई साहब, सभी अब को इतने सारे ऑफिसर उस ट्रक में भी तो डालने हैं। அதை மீறி ஏதாவது வெளியே போச்சு மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ள உட்கார வச்சிருவேன். டேய் போய் ஹெல்ப் பண்ணு. போ. नहीं उसे पीना भी मस्त। एक्चुअली उसमें पॉइजन है तो अरे बाप रे। ஏய் வா வா கைதியில் வருஷம் இல்லை வருஷம் இல்லைன்னா வருஷம் இல்லை हाँ वो जेल में लाइन में खड़े होके खाना पड़ता है ना, इस वजह बिल्कुल। से आप अपने हिसाब से खाएंगे वो। ओ भाई साहब, ओ कितनी बड़ी प्लेट है। प्लेट भी नहीं है, प्लेट भी ढक्कन ही। ढक्कन है डायरेक्ट। हाँ 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 விஜய் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு? பல்ஸ் ஜாஸ்தியா இருக்கு டாக்டர். ஹார்ட் பீட் கூட அதிகமா இருக்கு. சில பேர் பிளட் வாமிட் பண்ணாங்க. காதுல இருந்தும் ப்ளீட் ஆகுது டாக்டர். கொஞ்சம் பயமா இருக்கு. ஓகே லிசன். இந்த செடேட்டிவ் ட்ரக்ஸ் இருக்குல்ல ப்ரோடிசைலம் விடாசோலம், கெட்டமைன், லோஹிப்னால், இதில் எது ஆல்கோஹாலோட மிக்ஸ் ஆனாலும் ரியாக்ஷன் எப்படி தான் இருக்கும். விஜய் 5 ஹவர்ஸ்க்குள்ளே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம்னா ओ, காப்பாற்றிடலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். Cardiac arrest ஆகும் வாய்ப்பு இருக்கு. டாக்டர் என்னால ஹைவே வழியா வரவே முடியாது. அண்ட் இது வெளியா இருக்கு தெரியக்கூடாது. இட்ஸ் a bit complicated to explain. நீங்க லொகேஷன் அனுப்புங்க டாக்டர். நான் சீக்கிரமா வந்துடுறேன். ஓகே சீக்கிரம் வாங்க. விக்னேஷ் சார், என் பேக் உள்ளே வச்சுட்டு எவ்வளோ பெட் ரெடியாக இருக்குன்னு பாருங்க. எக்ஸ்ட்ரா பெட் கூட தேவைப்படும். கால முடி सबसे बड़ा टास्क तो इतने सारे ऑफिसर को आज वो भी चढ़ाना है। इतने ये क्या है? इतनी सिचुएशन में पहले खाना खाया था। एग्जैक्टली मैं वही बोलने वाला था। और ये भाई अभी पूरे साहब, बहुत दिनों बाद खा रहे होंगे शायद। फिलहाल तो ड्राइवर की படுக்க एनर्जी வச்சுட்டே इम्पोर्टेंट है। ஐயா ஒரு நிமிஷம். டேய் இந்த கருமத்தை எப்படி ஆஃப் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் போட்டு சார். செகண்ட் இல்ல ஃபர்ஸ்ட். அதான் ये उन हेलो, बच्चों से சொல்லுங்க ஐயா. लिया है ना। சரி முத்து, இப்போ அங்க கமிஷன் ஆஃபீஸ்ல டியூட்டில எத்தனை பேர் இருக்கீங்க? நானும் நைட் டியூட்டியில் ஒரு 3 பிசி இருக்கு ஐயா. ஆஃபீஸ்ல ஆஃபீஸில் எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஐயா. அந்த லாக்அப்ல இருக்கிற அக்யூஸ்டிவ்ல தவிர வேற யாராச்சும் இருக்காங்களா? டிடி கேஸில் ஒரு 4-5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஐயா. சரி, மற்ற ஸ்டேஷன்ல அலர்ட் பண்ணுங்க. மொத்த பிசியும் கமிஷன் ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்க. நானும் வந்துட்டே இருக்கேன். நான் சொல்றது கொஞ்சம் கவனமா ஆ கேளுங்க. ஸ்டேஷன்ல இருக்கிற நம்ம பிசிக்களை வச்சு எல்லா கதையும் போடுங்க. புரியுதா? புரியுது ஐயா. ஐயா எதுக்கு ஐயா? கேள்வி கேட்கறத விட்டு சொல்றது மட்டும் செய்யுங்க. ஃபாஸ்ட் எல்லாருக்கும் அலர்ட் பண்ணுங்க. ஓகே? उन्होंने अलर्ट कर दिया अभी।
साहब கை மாட்டிக்கு சொல்ல சொல்ல தூக்கி விட்டா अभी उसमें भी नहीं சமயபுரம் பொண்ணா நாங்க கமிஷன் ஆஃபீஸர்ல பேசுறோம். அங்க இன்ஸ்பெக்டர் இருக்காரா? முரளி சார் இருக்காரா? யாரும் இல்லைங்களே சார். எஸ்ஐ இருக்காருங்களா? எப்பயும் கரண்ட் இல்ல ஸ்டேஷன்ல அதிகாரி யாரும் இல்லைங்களே ஐயா. அவரோட மொபைல் நம்பர் மட்டும் கொடுங்களேன். 98 அவர் செல்போனை ட்ரை பண்ணேன், கிடைக்கல. ஐடி கெஸ்ட் ஹவுஸ்னு ஒரு தகவல். ஐடி கெஸ்ட் ஹவுஸ் சொன்னாங்க. வேற எதுவும் சரியா தெரியலங்க ஐயா. நீங்க அங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நானும் இன்னொரு பிசி மட்டும் தான் இருக்கோம். வந்தா கொஞ்சம் கமிஷன் ஆஃபீஸர் கூப்பிட சொல்லுங்க. சரி சார், வந்தேன் சார். कोई है कोई है कि नहीं है अभी फिलहाल? நீ பாட்டுக்கு ஏத்தி படுக்க வச்சிருக்க क्योंकि उनके गैंग में से भी निकल चुके हैं वो पुलिस स्टेशन में जाने के लिए, आईजी ऑफिस में जाने பாரு के लिए। நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இங்கே வரை போனோம் கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர். किलोमीटर ஆனால் பூண்டி ஹைவேஸ் வழியாக போக முடியாது. கட்ரூட் வழியாக தவக்குடி வரை போய் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் இவங்களெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம கமிஷன் ஆஃபீஸ் போக முடியும். புரியுதா? ரூட்டு தெரியும்ல, போக சொல்லு சார். நான் பார்த்து தான் போகணும். முடிஞ்சிச்சு. லோக்கலில் யாராவது இருக்கீங்களாப்பா? சார் கல்லணைக்கு வேற ரூட் இருக்கா? நமக்கு தெரியாத ரூட்டே கிடையாது. கூகுள் மேப்புக்கு தெரியாத ரூட் கூட நமக்கு தெரியும். ஆனா ஒரு கட் ரூட் இருக்கு, கொஞ்சம் சுத்து சார். பரவாயில்லையா? வழி தெரியும்ல? மாதாவூர் உள்ள பூந்தீங்கன்னா தேவஞ்சேரி, ஐயம்பேட்டை, திட்டக்குடி. லாரி போமா? லாரி போகுமாவா? அங்க மல்லாரி மட்டும்தான்யா. நடுவில் 2 செக் போஸ்ட் இருக்கு. அதுலயும் உங்க ஆளுங்களுக்கு காசு கொடுத்தா கையாட்டிடுவாங்க. இவனையும் வண்டியில் ஏற்றிக்க சார். எதே ரூட்டு தெரியாமலாம் வண்டி ஓட்ட முடியாது. டேய் சார் வந்து வண்டியில் ஏறு. சார் வாடா. என்ன சார் ரொம்ப இருக்கு? வா. வாங்க சார் வரணும். சுத்தமா பாரு சுத்தமா. ஏற்கனவே இந்த கேட்காம ஆளுங்களை வேற ஏற்றி வச்சிருக்கீங்க. ஒரு ஓனர்ன்ற மரியாதை இல்லாம நீங்க பாட்டு வண்டி எடுத்து போயிட்டீங்கன்னா இப்ப நாங்க சேர் பாத்திரம் எல்லாம் எப்படி சார் போகுது? அதுல எனக்கு பைசா போடு சார். டேய் நான் உங்ககிட்ட என்ன பெர்மிஷன் கேட்கறேன் நினைச்சீங்களா? 40 போலீஸாருங்க மயக்கம் போட்டுருக்காங்க. சாப்பாடுல என்னடா கலந்தீங்க? 2 பேரையும் உள்ள தூக்கி போட்டுருவேன். அப்புறம் தொழில் பண்ண முடியாது, பாத்துக்க. வண்டியில ஏறா. சார் ஆட்ட நரி தின்ன கணக்கா ஒரு பக்கெட் பிரியாணி தனியா திட்டு குத்துக்கலான்னு உட்காந்துருக்கா. அவனுக்கு மட்டும் எப்படி சார் ஒட்டாவல? ड्राइवर का திருச்சிக்குள்ள swag ही காமாட்சி अलग है। பிரியாணி இவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா சார்? ஆமா ராஜா, நீ போனீங்கன்னா தான் நம்ம லாரிக்கு பாதுகாப்பா இருக்கும். போயா भाई वो साहब बेचारा बोल रहा होगा इनके बीच कहाँ फंस गया मैं। पहले ज्ञान दे दिया उन्होंने कि मुझे गूगल मैप से भी ज्यादा पता है। போலாம். ऑफिसर्स की क्या हालत है भाई साहब। எல்லா ஸ்டேஷன் ஃபோன் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு சொன்ன பதில் தான் எங்களுக்கும் சொல்றாங்க. எங்கேயுமே பெரிய அதிரிலையா பிசி மட்டும் தான் இருக்காங்களாம். ஐயா, எல்லா கதையும் சாத்திரலாம். நம்ம 4 பேர் இருக்கோம், சமாளிச்சிடலாம்யா. ओ கதவை சாத்திட்டு அவங்க எத்தனை பேர் வராங்கன்னு தெரியாது. வெறும் லாட்டியை வச்சுட்டு நம்மளால எத்தனை பேரை சமாளிக்க முடியும்? ஐயா, நம்மள தானே பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அதான் கவலையா இருக்கு. நம்மளெல்லாம் நேர்ந்தா விட்டுருக்காங்க. எனக்கு இன்னும் 5 மாதம் சர்வீஸ் தான் இருக்கு. கடைசி காலத்தில் வெட்டு குத்து வாங்கிட்டு என்னால் இழுத்துட்டுலாம் படுத்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு இல்லைங்கய்யா, என்கொயரின்னு வந்தா நம்மள தானே நோண்டுவாங்க. वो भी डर என்ன रहे हैं। சொன்னாயா? முதல்ல 4 மேல இருந்து लोग हैं, ஆரம்பிப்பாங்க. कितने लोग आने वाले पता नहीं। அவங்க போய் சொல்லிக்கிட்டோம். உங்களுக்கெல்லாம் என்ன மறந்துடுச்சா? 2 மாதத்துக்கு முன்னாடி காஜாப்பேட்டை ஸ்டேஷனில் 3 போலீஸ்காரங்க நைட் டியூட்டியில் செத்தப்போ இதே மாதிரி தான் எந்த तब जितने மேலதிகாரியும் भी ஃபோன் पुलिस எடுக்கல. वाले थे वो तो உசுரை वही விட்டுறாம थे। जो है இங்கேருந்து वो போகிற भाग வழி रहे பார்ப்போம். वहाँ से। எதுவாக இருந்தாலும் இந்த ராத்திரி முடியட்டும். ஐயா, அந்த பொண்ணு 4 பசங்க இருக்காங்க. அவங்கள வேணா அனுப்பிச்சிடலாமா ஐயா? யோ, நீ பாட்டுன்னு ஏதாவது சொல்ல போய் நாளைக்கு என்கொயரி வந்தால் நீ தயா மாட்டுவ. அது இது விதிப்படி நகட்டும். நீ अरे வா. भाई साहब ये है नेपोलियन। मतलब यही तो बचे वहां पे सिर्फ। अब डर இந்த गए। லெஃப்ட் वही இல்ல 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 இல்ல. அடுத்த லெஃப்ட் இல்ல உத்தர லெஃப்ட் தான் நினைக்கிறேன். ये उनको घुमा रहा है। इसको तो गूगल मैप से भी ज्यादा पता था। இதில் டிஎஸ் பப்டியா நினச்சப்பெல்லாம் திருப்ப இருக்கு. ஒழுங்கா வழி சொல்ல மாட்டேன். எனக்கு இப்படி தான் சொல்ல தெரியும். இஷ்டம்னா போயிடலனா நீயே போய்க்க. சார் என்ன சார் திட்டுறாரு? இப்படிலாம் சொன்னா கன்ஃபியூஸ் ஆகி அப்புறம் ரூட்டை மறந்துடுவேன். காசா தரீங்க ரூட்டு சொல்றதுக்கு? ரொம்ப சம்பளத்துக்கு வேலைக்கு இருக்கிற மாதிரி அதட்டுறீங்க. மாசம் ஆனால் நான் 4 பேருக்கு சம்பளம் கொடுப்பேன் தெரியும்ல. சார் சைலண்டா போக சொல்லு சார். ओ ये है ना, इसने तो पी भी नहीं थी। ये एज ए इन्फॉर्मर उसमें चढ़ा के कहाँ पे उनकी ये जानकारी बेहोश देनी। होने का नाटक कर रहा था सिर्फ। அவனுக்கு ஆளு வந்துட்டானுங்கண்ணா, கை மட்டும் காமிச்சு விடு.
மற்றதான் இல்ல சார், எவனோ ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம ஐஜி கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து எல்லாரையும் ஏத்தி எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கா சார். எங்கன்னு தெரியல சார். நீ அங்கதான் இருந்த, உன்னால எதுவும் பண்ண முடியல. சார் என்னால எதுவும் பண்ண முடியாது. விஜய் வேற கூட இருக்கா சார். சரி வே, என்ன பண்ற? அந்த 5 நிமிஷத்துல திருப்பி எடுக்கலாம். ஓகே சார். ओ இரு. इनको மச்சி, बिठा के रख दिया, யாருமே कुछ காணோம்டா. बातें ஃபோன் வேற ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கு. எல்லாரும் வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்கடா. மச்சான் பேசாம எல்லாரும் எஸ்கேப் ஆயிடலாமா? டேய் அமைதியா உட்காரா. ஏய் போட சும்மா. டேய் மச்சி சொல்றா. அஜய், டேய் எங்கடா போறீங்க? சிட்டோன கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்க. அவங்க தான் தமிழ் கூப்பிட்டு போனானுங்க. பேசாம போடா. டேய் மறுபடியும் என்ன சரக்கு அடிக்கிறீங்க? சரக்கு அடிக்கலாமா? டேய், இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிட்டு போறாங்க. பிரச்சனை பண்ணாதீங்க. ये दोनों में ज्यादा ही डेयरिंग लग रहा है मुझे। போலீஸ் யாரும் இல்ல? ஆமாண்ணா, இங்க யாரும் இல்ல. சரி, ஒரு நிமிஷம் மேல வாயா. ஒண்ணும் பண்ண மாட்டேன். இங்க ஒரு சாவி இருக்கு, அது மட்டும் எடுத்துக்கூடா. டேய் ये சொன்னா கேளுடா, अपना- போதடா. டேய் ओ வேணாம்டா, भाई போதுடா. साहब, டேய் உன்னதான்டா. ये कुछ ज्यादा ही ओवर स्मार्ट है। டேய் எங்க போற? आ गए। இல்ல சார், மேல அந்த அண்ணா கூப்பிட்டாங்க. அக்யூஸ்ட் இருக்கிற இடத்துக்குலாம் போக கூடாது. வா. எங்க மத்த போலீஸ்காரங்கள எங்க? சார் எங்களுக்கு தெரியாது சார், எல்லாம் வண்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. ரொம்ப நேரமா யாருமே காணோம் சார். அதுபடி டியூட்டி டயத்துல போவாங்க. நவரு. ஏன் நீங்க என்ன இங்க இருக்கீங்க? சார் ஆக்சுவலி இன்ஜினியர் சொல்றாரு. ட்ரங்க் அண்ட் டிரைவ் எங்களுக்கு போலீஸ் பிடிச்சிச்சு சார். லைசன்ஸ், செல்போனு, காலேஜ் ஐடி எல்லாமே இன்ஸ்பெக்டர் இருக்கு சார். வராம எங்களால போக முடியாது சார். ஹலோ, ஹலோ முத்து, மொத்த ஸ்டேஷன் அலர்ட் பண்ணீங்களா? நீங்க யாருங்க? யோ விஜய் பேசுறேன், ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ். ஐயா ஸ்டேஷன்ல யாரும் இல்லையா? ஹெட் கான்ஸ்டபிள் இருந்தாரு, அவரும் காணோமையா? போலீஸ் யாரும் இல்லையா? யோ என்ன? யோ நீ யாரையா பேசுறது? நெப்போலியன் ஐயா, नेपोलियन திருநெல்வேலில இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன். நான் இன்னும் டியூட்டில ஜாயின் பண்ணல ஐயா. நெப்போலியன், உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? இந்த புரட்டாசி வந்து 55 ஆகுது ஐயா. சரி, நெப்போலியன் நீங்க டியூட்டியில் ஜாயின் பண்ணியாச்சு, புரியுதா? புரியலங்க ஐயா. நெப்போலியன், இனிமே அங்க கமிஷன் ஆஃபீஸ் தான் நீங்க வேலை செய்ய अभी போறீங்க. फिलहाल इसी அங்கதான் चीज की டியூட்டி. जरूरत है। சரியா? சரிங்க ஐயா. ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன், நான் அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் 2 மணி நேரத்துல அங்க இருப்பேன். அது வரைக்கும் கமிஷன் ஆஃபீஸ்க்குள்ள ஒருத்தன் கூட நுழைய கூடாது. கீழே மேலே இருக்க எல்லா டோரும் ஜன்னலும் க்ளோஸ் பண்ணுங்க, எல்லா கேட்டையும் மூடுங்க உடனே. சரிங்க ஐயா. पहले अपनी यूनिफॉर्म पहनेंगे। अब लग रहा है कि ये बहादुर तो है जो ऐसा क्लेम कर रहे थे न्यू मूवी में। 50-60 गुंडों को मारा। वो बात, ये गेट है। ரோட்டை பார்த்து ஓட்டு, அடுத்த ரைட்டு, அதுவும் கரெக்டானு தெரியாது. इसके सिवा कैसी चलेंगी लॉरी? நைட்டு ஃபுல்லாக ரூட்டு சொல்லுவானா? நான் சொல்கிறது தான் ரூட்டு. போ. டேய், அந்த ஆள்கிட்ட எனக்கு மயக்கமா வருது, உன் பிரியாணி சாப்பிட்றதுனால தான் அப்படி ஆச்சுன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா? ओह, ये दोनों तरफ से कहीं प्रेशराइज हो गए पूरा। இப்போ ஒழுக்கமா ரூட்டு சொல்றியா? சொல்கிறேன்னு. अब अच्छे से இந்த ரைட் बताओ वरना- கரெக்ட் ரூட்னு. இப்போ நான் யார்கிட்ட பேசணும்? நான் டிப்ஸ்னு ஒருத்தரோட நம்பர் தரேன், அவங்ககிட்ட ரூட்டை சொல்லு. நான் கூப்பிடுறேன் சார், உடனே கூப்பிடுறேன். நான் மேலே இருக்கிற சார் சீக்கிரம் எடுத்த காலி பண்ண சொல்லு. டிப்ஸா? நான் தான் ஸ்டீஃபன் சார் சொன்ன ஆளு. வண்டி இப்போ மாதவரம் ரூட் வழியா வந்துட்டு இருக்கு. எங்க போறாங்கன்னு தெரியல. பேவச்சேரி வழியா ரைட் ஓடிச்சு உள்ள போகுது. சரி, வர ரூட்டை சொல்லிட்டே. ऑफिसर्स को मारने के लिए हाँ, सब कुछ चल रहा है। पूरी पुलिस फोर्स वहाँ की। டேய், லாரி ஐஜி கெஸ்ட் ஹவுஸில் இல்லை, மொத்த பேரையும் தூக்கி போட்டு மாதவரம் ரூட்டில் வந்துட்டு இருக்காங்க. எப்படியும் மலையை தாண்டி தான் போய் ஆகணும். தனித்தனி டீமாக ஸ்பிளிட் ஆகி போங்க. ஒருத்தங்கிட்ட மிஸ் ஆனாலும் இன்னொருத்தங்கிட்ட சிக்கி ஆகணும். इन्होंने अपने गुंडे फिर से भेज दिए। उसमें भी अभी वो 3 पांच लोग लिए, बाकी उनकी भी जान खतरे में। हाँ, जो वो 3 उनको लेके जा रहे हैं अभी। He's just a watchman. ऐसा। ஐயா, என்னாச்சு நெப்போலியன்? எல்லா கதவுகளையும் மூடியாச்சு ஐயா. அந்த மெயின் டோர் உட்பட. இருந்தாலும்
உள்ள இருந்து ஏதாவது வச்சு முட்டு கொடுக்கணும் ஐயா. அப்ப செய்யுங்க, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். என்னால ஒருத்தனால முடியாது ஐயா. சார் இப்ப எதுக்கு சார் எல்லா கதவையும் அடைச்சிங்க? விடுங்க சார். என்ன பக்கத்துல யார் பேசுறது? அது அந்த காலேஜ் பசங்களோட வந்த பொண்ணு சார். அதை வேணா வெளியே அடிச்சுட்டுமா ஐயா? வேணாம், நான் வர்ற வரைக்கும் யாரும் வெளியே போக கூடாது. அவங்க யார்கிட்டயாவது போன் இருந்தா வாங்கி வைங்க. சரிங்க ஐயா. அந்த செல்ல கொடுமா. எதுக்கு சார்? நான் இப்ப தரேன், செல்ல கொடு. கொடுமா, தரேன் கொடு. अभी इनकी तो हेल्प पकड़ लगेगी, लेंगे। वो அவங்களை अभी வச்சு எல்லா नहीं கதையும் कर அடைங்க. சரிங்க. ஃபாஸ்ட். அப்பா ஆளுக்கு ஒரு கைப்பிடிங்க. இந்த பெஞ்சி சேர் எல்லாம் மூட்டு கொடுத்துரும். இல்ல வாங்க. சார் வாங்க. நாங்க எதுக்கு சார் அதெல்லாம் பண்ணணும்? ஏன் சார் எங்களை வெளிய விட மாட்டேங்கிறீங்க? போனை பிடிங்க வச்சுட்டீங்க சார். போனை கொடுங்க சார். நான் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணுறேன். இருமா, தரேன். ஒண்ணு சார் என்ன நடக்குன்னு சொன்னா சார் நாங்க என்ன பண்ண முடியும்? எனக்கே தெரியாதுப்பா. பெரிய அதிகாரி வரட்டும், அவங்க வந்து என்ன ஏதுன்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. நாங்க வேணா பண்றோம் சார். ஆனா எங்க யார் பேர்லயும் டிடி கேஸ் போட மாட்டேன்னு சொல்லுங்க. என்னடா? நான் பாக்குறேன். அதெல்லாம் விடுங்க சார். இவங்களா ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கேஸ் சார். நான் சும்மா துணைக்கு வந்தோம் சார். அப்படியா சார் டிடி கேஸ் போட டேய், மாட்டேன். வாயில நல்லா வருது. ஒத்தால அந்த மனுஷன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான். கொஞ்சம் கூட அறிவில. மத்த போலீஸ் வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். வேணா கிளம்புங்க சார். நான் வரேன் சார். வா. அந்த பெஞ்சு ஒரு கைப்பிடி. வா. नहीं हो पा रहा है, अब हो जाएगी। बच्चों ने हेल्प कर दी भाई। वो 4 लोगों से अपनी बेंच हिलानी तो ये बस टिकाया जा रहा है। வண்ணாடு. ஆமா கன்ஃபார்மா மூங்கில் தோட்டம் தான். ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. நீ அந்த 5 பேரை கையை மட்டும் காட்டி விடு. மற்றதை அவனுங்க பார்த்துப்பாங்க. चलो ये काम तो बहुत अच्छा कर दिया उन्होंने। ये कैदियों को बड़ा मजा आ रहा है देखने में। वो क्या रहा है? वो क्या रहा है? हाँ, दारू बचा के सेफ जगह रख रहे हो इसे। हाँ वही जब सब कुछ हो जाएगा तो वो सब गिफ्ट में भी तो डोर मिलेंगे। सब डोर्स विंडोज को क्लोज कर दिया वहाँ। ओके। ये तो सेफ है बट बाकी वहाँ पे அங்க எல்லாம் ரெடி தானே? ரெடி டு சார். லாரி அங்கதான் வந்துட்டு இருக்கு. அந்த 5 பேரையும் அங்கேயே அறுத்து போட்டு அவனுங்க தலையோட வா. புரியுதா? முடிச்சுட்டு கூப்பிடுறேன். இப்ப என்ன போல உனக்கு? காலையில யார் உன்னை பார்க்க வராங்கன்னு தெரியணுமா? நம்பர் ரெஜிஸ்டர் இருக்கா? சட்டு வேற ரிப்பேரு. அவ்வளோ தூரம் எப்படி பாட்டு கேட்காம போகிறது? जल्दी बच गया ला। என்ன உங்ககிட்ட ஃபோன் இருக்கானே? ஆமாம், உங்ககிட்ட எங்கள் ஃபோன் இருக்க போகுது. இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆனியாமே புது படம் மாதிரி. ஆமாம், எத்தனை வருஷம்? 10 வருஷம். அப்பா 2009. இப்போ நான் 8வது படிச்சுக்கிறதே. நீ உள்ளே போனதுக்கப்புறம் நிறைய விஷயம் மாறிடுச்சுனே. நாட்டை மாத்திரன்னு நானுங்க கடைசியில் தான் மாத்திரானுங்க. ஒரு ஓட்டு தான் போட்டோம், ஆனால் முத்தியம் வந்தாச்சு. வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா உயிரோடே இல்லைன்றானுங்க. தலைப்படமும் தலைவர் படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. இப்போல்லாம் கதை நல்லா இருந்தால் தான் படமே ஓடுது. இவ்வளவு ஏன் முன்னாடி நம்மளை காப்பாற்றிக்க இந்த போலீஸை இப்போ நம்ம காப்பாற்ற வேண்டிய நிலைமை இருக்கு. இந்த மாதிரி 1000 விஷயம் மாறிடுச்சு. நீ தான் பாவம், தொட்டியில் இருக்க மீன் எடுத்து கடலை விட்ட கணக்கா ஒன்றுமே புரியல. போ பாரு, உள்ளே இருந்திருக்கலான்னு தோணும். फोन चाहिए था। ஏண்டா ஜெயில்ல செவ்வாய் கிரகத்துலயா இருக்கு? உனக்கு எனக்கு ஒரு செவரு தாண்டா வித்தியாசம். அதுல யேசுதாஸ் பாடல்கள் இருக்கும், அதை போடு. பட்டையை பார்க்கும்போதே நினச்சேன். ஐயா இருக்கிற பொருளை வச்சு எல்லாத்தையும் அடிச்சிட்டேயா. அவர் சொல்லாமல் யாரும் உள்ள நுழைய முடியாதியா. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி யாரும் காணலையா? சரி, கேளுங்க, எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணுங்க. சரிங்க, அங்க வந்துட்டே இருக்கேன். சரி பயப்படாதீங்க, ஓகேவா? சரிங்க வாங்கய்யா. யோ ये अलग சீக்கிரம் போயா. tension में है। சார் एक्चुअली उनको दोनों कंडीशन है। டீசல் இல்லை, வண்டி எப்போ நிற்கும்னு தெரியாது. யோ நான் சொல்றேன், நீ ஓட்டு. நீங்கள் சொன்னால் எப்படி வண்டி போவோம்? एक तो उनको इतने जल्दी पहुंचना है, उसमें भी इतना रास्ता खराब लग गया उनको।
வந்துடுறாரு. இதுக்கு முன்னாடி கேட்டரிங் அப்பா தான் பார்த்துட்டாரு. அவர் போனதுக்கு அப்புறம் சித்தப்பாவோட சேர்ந்து இப்போ நான் தான் பார்த்துக்கிறேன். அவங்க எல்லாம் பிரியாணினா யூனிட் ஏசி போடுவாங்க. நம்ம எப்பவுமே சீரக சம்பா தான். சாமாட்டினா குவாலிட்டி. क्या क्या क्वालिटी பிரியாணி எப்படி? ஆமா, இத்தனை வருஷமா களி சாப்பிட்டுருப்ப. உனக்கு வெறும் சோறே பிரியாணி மாதிரி தான் இருக்கும் இல்ல? அண்ணே, ஏதோ நம்பர்ல இருந்து ஃபோன் வருதுண்ணே. எனக்கெல்லாம் கூப்பிட்றதுக்கு யாரும் இல்லைடா. யாருமே ஃபோன் எடுக்கல. நீ திரும்ப பண்ணு. சீக்கிரம் பேசுமா, அந்த அம்மா வந்துட போறாங்க. என் வேலைக்கு போன வச்சிருப்பல. சரி பண்ணு பண்ணு பண்ணு. उनके खुद की बेटी उनको कॉल कर रही है. ये लोग है वहाँ पे. அண்ணா, மறுபடியும் அதே நம்பர்ல இருந்து ஃபோன் வருதுண்ணே. ஹலோ, ஹலோ, நான் அமுதா பேசுறேன். நீ தான் என்ன நாளைக்கு பார்க்க வரியா? भाई साहब क्या खतरनाक सीन बनाया. बस उसी समय फोन आ गया और ये सब कुछ हो गया. சீக்கிரம் वो लॉरी இன்ஜினியர் சார் போயிட்டு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஹலோ ஹலோ, फर्स्ट टाइम शायद उन्होंने आवाज सुना होगा इतने सालों में. நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, Wait. अब उन्हें அட்டு வண்டி பின்னாடி வருது. சீக்கிரம் போ. சார், யார் சார் உங்களுக்கு? என்ன சார் நடக்குது? ஏய், கேள்வி கேட்காம ஃபாஸ்டா போ. ஃபாஸ்ட். சார், தண்ணி உள்ள சார் போகும். उनको सिचुएशन ही नहीं पता है. ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஹலோ, சரி கூப்பிடு. நடி போச்சு சார். வீட்டுல கேட்டா நான் என்ன சார் பதில் சொல்லுவேன்? போ போ போ. ரைட் கட் பண்ணு. पूरी वैन भर கார் எடுத்து வாங்க விடுறா. और वो सिर्फ 3 लोग ही हैं. சாணி மாதிரி பிடிக்கிறா. ஃபாஸ்ட் எடுக்கறியா? முடிச்சு உள்ளே ஏறா. நிக்காத போ. ओ शिट, ये आगे निकल गया. அந்த பக்கம் போடு. एक वैन आगे भेज दी ताकि वो उनके आगे. एग्जैक्टली. சார், பின்னாடி கதை திறந்துட்டாங்க சார். டேய், நீ பின்னாடி போ. ஐஜி இங்க விழுற மாதிரி இருக்காரு. அவர் உள்ள எடுத்து போடு. சீக்கிரம் போ. போறா நீ போ சார். திரும்ப நான் போக சொல்றேன். அவனுக்கு ஆச்சுனா நான் தான கூட்டி வந்தேன். டேய், என் கை பாருடா. நான் எப்படிடா போக முடியும்? நீ போடா. டேய், நீ போறா உட்கார்றா. டேய், யார் தெரியுமா அது? அது எங்க ஐஜிடா. ஐஜினா? பிரியம். அந்த ஆளுக்கு வந்து ஐஜி வச்சுக்க சார். நீ உட்கார்றா. டேய், அந்த ஆளுக்கு ஏதாவது ஆச்சு நீ உயிரோட வீட்டுக்கு போக மாட்டே. பின்னாடி போடா. போ சீக்கிரம். दोनों में झगड़ा हो रहा है कि भेजना चाहिए. लेकिन जाना तो उसको ही है ना. वो बच्चा है ना, इस वजह से उसको भेजने नहीं चाह रहे हो. ஏய், அதே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றா. லாரிக்குள்ள புகை போடு. அவங்க அடிச்சல இழுத்து வெளியே போடா.
ओहो नहीं। और सबसे सबसे लास्ट आईजी साहब को ही डाला है उन्होंने। वो भी लटक रहे पीछे। क्या सीन लिया है यार सच में। ये बड़ा देखो, चालाक है। एग्जैक्टली। सिर्फ नाटक किए जा रहे हैं। होगा। पूरी तैयारी के साथ आए वो भाई साहब। नहीं नहीं कोई खींच लिया। वो अंदर गिरा ना ट्रक के। क्या बात है। इनको यही चाहिए था। एक गाड़ी तो हो गई। சார் சரிங்க பிடி சார் स्टीयरिंग होल्ड करने। और पता है तुम्हें सबसे पहले वो ब्रेक ली थी उन्होंने, वो शायद उन्होंने एक्सीलेटर पे रख दी है। आईजी साहब बड़े मुसीबत में हैं। एक हाथ से गाड़ी चला रहे विजय सर। क्या बात। ये बात। चलो हटो। सही बहुत बढ़िया। तो दोस्तों कैथी का ये सीन बहुत जबरदस्त था। जिस तरीके से इसकी शुरुआत हुई, मतलब उन सारे ऑफिसर को उस गाड़ी में डाला गया और कितनी मेहनत लगी, और उसी समय जो हमारी इस पिक्चर के हीरो है वो अपनी बिरयानी एंजॉय करते हैं। मतलब वो जेल में रह रहे के वो लाइन में खड़े होके खाना खा के थक गए थे, इस वजह से वो बैठे एक बकेट भर बिरयानी ली और जो बर्तन पे जो ढक्कन था उसी के ऊपर उन्होंने डाल के जो अपना पूरी मन की जो था ना उनकी भूख, एग्जैक्टली सेटिस्फैक्शन जो था उतना पूरा उन्होंने पूरा कर लिया, अपने मन भर पेट भर के खा लिया उन्होंने। इतने सीरियस सिचुएशन में भी वो अपना पेट भर रहे थे पहले, क्योंकि गाड़ी तो उन्हें चलानी थी। यहाँ विजय सर टेंशन में, वो बाकी सारे वर्कर्स टेंशन में थे, वो बेचारे एक एक करके गाड़ी में डाल रहे थे लॉरी में सभी पुलिस वालों को, और ये अपना मस्त बिरयानी एंजॉय कर रहे थे। एग्जैक्टली। और जब फर्स्ट पार्ट हमने इसका किया था तब समझ में नहीं आ रहा था कि दोस्तों कि उनको उनके लड़की से क्यों इतने जल्दी मिलना है, लेकिन इस सीन में समझ में आया कि उन्होंने कभी उनको देखा ही नहीं है। 10 साल के बाद जब वो जेल से छूटे हैं और उस समय उनकी बेटी का फोन भी आता है, मतलब वो और दुश्मनों का जब हमला हुआ वो सीन एक हो गया। और वो मतलब वो अपनी बेटी की पहली बार आवाज सुनते कुछ बोलने से पहले हमला हो जाता है उन पर। एग्जैक्टली। और वो जो है ना उनके साथ जिसकी वो गाड़ी होती है उसका अपना अलग ही चल रहा है कुछ, उसकी बिल्कुल मतलब उसका मजा आ रहा है उसे देखने में। वो दोनों एक तो दोनों के बीच में फंस गया है वो टसल में फंस गया। हाँ, ये कुछ और कहता है और ये कुछ अलग कहते हैं इंस्पेक्टर सर। उन दोनों के झगड़े में ये पिस जाता है और जो पीछे जाके बेचारा वो हैंडल करने की कोशिश करता है ट्रक में, बट वो उससे हो नहीं पाता है। एग्जैक्टली। तो दोस्तों ये सीन बहुत अच्छा था और देखते हैं दोस्तों एक्साइटमेंट बनी हुई है कि आगे क्या होने वाला है। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन से मूवीज पे रिएक्ट करना चाहिए। तो मिलते हैं दोस्तों कैथी के नेक्स्ट पार्ट में। बाय बाय।